வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் ரொம்ப நாள் கழித்து இப்போ நான் வீடியோ போடுறேன். கேரட் பொரியல் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா சத்தான கேரட் பொரியல் கொஞ்சமாக நம்ம செஞ்சு குழம்பு கூட தேவையில்லை, அதை போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனு கடுகு, 1/2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போது இது அரிஞ்சு வச்சுருக்கிறது கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா வெடிக்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பச்சையாக சாப்பிட்றத விட இந்தமாரி பொரியலாக செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சு. நான் 1/2 சால்ட்டு தான் போட்டிருக்கேன். அடுத்தது கேரட் போட்டுக்கலாம். அரை பச்சை மிளகா நான் வெங்காயத்தோடு அரிஞ்சு போட்டேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா தனி மிளகாத்தூள் இல்லை மிளகாத்தூள், பச்சை மிளகா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எனக்கு காரம் வேணாங்கிறதுனால இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நம்ம எதுவுமே இல்லைன்னா கூட இதை வச்சு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போக நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம நீங்களும் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போது தண்ணி ஊற்றிடலாம், தேவையான தண்ணி. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். காரம் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா காரம் போட்டுங்க, இல்லைன்னா இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா பிரட்டிட்டு தேவைன்னா தேங்காய் போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுடலாம். போட்டு இறக்கிக்கலாம். ஒரு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது கேரட் பொரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு. சிம்மிலே வச்சுட்டேன். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கோம், போட்டுடலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பவுலுக்கு மாற்றிக்கலாம்.